வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏன் வந்து ஜாபே வந்து இங்க UAEல வந்து கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்ற மாதிரி வந்து நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஏன் கிடைக்க மாட்டேங்குது? முன்னாடி ப்ரீவியஸா வந்து ஃப்ரெஷர்ஸா வந்தவங்க என்ன மாரிலாம் பண்ணியிருக்காங்க? இப்ப ஃப்ரெஷர்ஸா வந்திருக்கவங்க வந்து எந்த மாரிலாம் வந்து பண்றாங்க? ஏன் வந்து UAE மார்க்கெட் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதில்ல? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல ஜாப்ஸ் பத்தியும், UAE பத்தியும், UAEல நடக்கிற எல்லா அப்டேட்ஸ பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோவ ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி UAE அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். UAE பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இந்தியால மட்டும் இருந்து இல்லாம, உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே வந்து இங்க ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. நான் எல்லா கண்ட்ரீஸும் சொல்றேன்னா, US, UK அந்த மாரி வெல் செட்டில்டு கண்ட்ரில இருந்து கூட வந்து இங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த கம்பேரிசன் இருக்கும்போது, இப்போ ஒரு ஃப்ரெஷர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம, நான் கிளம்பி UAEக்கு வந்து விசிட் விசா எடுத்துட்டு, நான் UAEக்கு வந்து ஜாப் சர்ச் பண்றேன். ஏதோ ஒரு கம்பெனி வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துட்டாங்க. அப்படி குடுக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து கரெக்ட்டா ஒழுங்கா யுட்டிலைஸ் பண்ணணும். அப்படி நான் யுட்டிலைஸ் பண்ணாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ் வந்து வொர்க் பண்றேன். ஒரு 3 மந்த்ஸ் வொர்க் பண்றேன். ஏன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரு ஃப்ரெஷர். எனக்கு ஒரு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. அப்ப என் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் டெய்லி ஆஃபீஸ் போணும். லீவ் வந்து வாரத்துல 1 நாள் லீவ் கிடைக்கிறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இங்க நம்ம UAEக்கு வந்து இருக்கிறதுனால, நம்ம கண்டிப்பா ஃபேமிலியோட இருக்க போறதில்ல. நம்ம தனியா தான் இருப்போம். நம்ம வந்து சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து நம்மளே நம்மள பார்த்துக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்துட்டு டக்குனு ஒரு சேஞ்ச் வரும்போது நம்மளால அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் தான். அப்படி இருக்கிறனால நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து, இல்ல இந்த ஜாப் எனக்கு வேணாம். நம்ம இந்த ஜாப் வந்து ரிசைன் பண்ணிடலாம். நம்ம வந்து ஊருக்கே போயிடலாம். அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வரதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு டக்குன்னு என்ன தோணும்னா, ஒரு ஒரு இப்போ ஒரு 3000 திரம்ஸ்க்கு வந்து நமக்கு சேலரில ஒரு ஜாப் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நமக்கு திருப்பி ஒரு 5000 திரம்ஸ்க்கு வந்து ஒரு சேலரி கிடைக்குது அப்படின்னா வந்து உடனே நம்ம வந்து ஜம்ப் பண்ணிடலாம். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நெறையவே வந்து ஃப்ரெஷர் கையில வந்து மைண்ட் தாட் வந்து இருக்கும். அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் வந்து இங்க இருக்கவங்களுக்குமே வந்து இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் எடுக்கும்போது ஒரு கமிட்மெண்ட் வந்து இல்லாம இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஏன்னா, நம்ம நம்ம வந்து ஒரு நம்ம கண்ட்ரில இருந்து விட்டுட்டு அதர் கண்ட்ரி வந்தாலே நம்மளும் வந்து ஒரு ஃபாரினர் தான். ஓகேவா? ஒரு ஃபாரினர வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணுமா? அப்படின்றது வந்து எல்லா மேனேஜ்மென்ட்டுமே வந்து நினைக்கிற ஒரு விஷயம் தான். ஏன் இந்தியாலயே வந்து நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, அந்த ஊர்லயே நீங்க வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷருக்கு வேலை கிடையாது, ஃப்ரெஷர் வேலை கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி இல்ல உங்களுக்கு முன்னாடி எல்லாருமே பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி தான். இப்படி இருக்கும்போது இங்க நம்ம UAEன்னு மட்டும் கிடையாது. நீங்க அப்ராட்ல ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு 1 இயர் நீங்க வந்து டைம் எடுத்துட்டே தான் ஆகணும். ஓகேவா? அந்த 1 இயர் டைம்ல ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு உங்களுக்கு வந்து புடிச்ச செக்டர சூஸ் பண்ணி உங்களுக்கு புடிச்ச வேலைய ஒரு 1 இயர் நம்ம ஊர்லயே வந்து நீங்க பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இந்தியாலயே வந்து நீங்க வந்து ஒரு 1 இயர் வந்து நீங்க வொர்க் பண்ணுங்க. அப்படி நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா மட்டும் தான் வந்து ஒரு ஜாப்னா எப்படி வந்து இருக்கும்? ஒரு வொர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்? ஒரு மேனேஜரோ, இல்ல ஒரு டீம் லீடரோ, இல்ல ஒரு அசிஸ்டன்ட் டீம் லீடரோ, இல்லையா நம்மளோட கொலீக்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம கொலீக வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும்? எப்படி வந்து நமக்கு அவங்க கிட்ட பேசணும்? அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேட்ஜ் வந்து வந்துரும். அந்த ஒரு பேசிக் நாலேட்ஜையும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுக்கிட்டு, நீங்க இங்க UAEக்கு வந்து கரெக்ட்டான டைம்ல வந்து கரெக்ட்டான ஜாப வந்து நீங்க வந்து தேடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? நான் வந்து இந்தியால இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மேக்ஸிமம் 1 இயர் எந்த ஒரு கம்பெனிலயுமே வந்து நான் ஒழுங்காவே வொர்க் பண்ணதில்ல. நான் வந்து ஜம்ப் பண்ணி நான் போயிட்டே தான் இருந்தேன். ஏன்னா, எனக்கு வந்து இந்த பிராண்ட் ஓரியன்டட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருந்துச்சு. பட் நான் அன்பார்ச்சுனேட்லியோ இல்ல அது வந்து ஃபார்ச்சுனேட்லியோ தெரியல. ஆக்சுவலா ஃபார்ச்சுனேட்லி தான். ஏன்னா, நான் சூஸ் பண்ண செக்டர்ல தான் வந்து நான் வந்து டிராவல் ஆயிட்டே இருந்தேன். நான் கம்பெனி சேஞ்ச் பண்ணாலுமே என்னோட செக்டர் வந்து சேஞ்சே ஆகல. அப்படியே மாறிட்டே தான் அதே செக்டர்ல தான் இருந்தது. பட் ஒன்ஸ் நான் எனக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் இங்க UAEக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கப்புறம் நான் இந்தியால வொர்க் பண்றதுக்கும், இங்க நான் வொர்க் பண்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த செக்டர்ல நான் வந்து இந்தியால ஆல்ரெடி வொர்க் பண்ணியிருந்ததுனால, என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே வந்து டிஃபரெண்ட் ரோல்ல இருக்கும்போது, நாங்கலாம் ஒண்ணா கம்யூனிகேட் பண்ணும்போது, அவன் என்ன பண்ணுவான்? இவன் என்ன பண்ணுவான்றது எனக்கு தெரியும்.
ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஜாபுக்கு போயிட்டு நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு வந்து தெரிஞ்சுது ஓகே இந்த இந்த ஜாப்ல வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ இங்க இந்த என்னோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கான், நம்ம கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ அதை வச்சு அந்த நாலேஜை வச்சு தான் நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன். ஸோ எனக்கே வந்து ஜாப் கிடைக்கும் போது நீங்கள் ஆல்ரெடி 1 இயர் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரே செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் வந்து யூஏல வந்து இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாபை வந்து விசாவை கம்ப்ளீட் பண்ணாமல், அதாவது 2 இயர்ஸ் விசாவை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாப் வந்து விட்டுட்டு புதிய ஜாபுக்கு வந்து போகாதீங்க. அது இன்கேஸ் உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக கிடைச்சாலுமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அது நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் உங்கள் ப்ரொஃபைல் நாளைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கம்பெனியுமே வந்து 1 இயர் ஒர்க் பண்ணல, ஜம்ப் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இருக்கும், ரொம்ப எமர்ஜென்சி, நான் கண்டிப்பாக ஊருக்கு போயே தான் ஆகணும், இந்த வேலையை விட்டுட்டு போயே தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது ஓகே, நீங்கள் வேலையை விட்டுட்டு போயிட்டு திருப்பி நீங்கள் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். பட் பொய் சொல்லி அந்த மாதிரி இது பண்ணி ஒரு வேலையை நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால ஒரு ஜாப் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் உங்களோட ஊர்லேயே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் வச்சுட்டு நீங்கள் யூஏஇன்னு கிடையாது, நீங்கள் எந்த அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்து கொலீக்ஸ் கிட்ட எப்படி பேசணும், எப்படிலாம் பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, பிலிப்பினோஸ், அதுக்கப்புறம் பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷ், அதுக்கப்புறமா ரஷ்யன்ஸு, யூரோப்பியன்ஸ், அதுக்கப்புறம் யூஎஸ் ஆளுங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால தான் இங்கேன்னு மட்டும் கிடையாது, அப்ராட் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் வந்து யூஏல இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.